மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகை நமக்கு அனுகிரகமாக செய்யக்கூடிய அந்த நாமங்களை சொல்லிக்கொண்டே வந்து ஜரா துவாந்த ரவி பிரபா என்று அந்த மரண பயம் என்று சொல்லக்கூடிய இருட்டை போக்கக்கூடிய சூரிய பிரகாசமாக இருக்கிறாள் சொன்னாங்க இல்லையா. அடுத்தது இங்கு நிலாவை குறிப்பிடுகிறார்கள். அப்ப நிலாவை சொல்லும் பொழுது எதிர ஓமான சொல்லுவாங்க அப்படின்னா சமுத்திரம். ஆக நிலவையும் சமுத்திரத்தையும் வைத்து நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கு வாக்தேவதைகள் சொல்கிறார்கள். ஓம் பாக்யாப்தி சந்திரிகாயை நமஹ. ஓம் பாக்யாப்தி சந்திரிகாயை நமஹ. இப்போ பதம் எப்படி பிரிக்கும் அப்படின்னா பாக்ய அப்தி சந்திரிகா. இந்த அப்தின்னு சொன்ன உடனே நமக்கு பெருமாள் ஞாபகம் வந்துடும். க்ஷீராப்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கடல் அப்படின்னு சொல்கிறோமே, அதில் பள்ளி கொண்ட பெருமாள் க்ஷீராப்தி சயனான்னு சொல்லிட்டு அதில் சொல்லக்கூடிய அதே அப்தி தான் இங்கு கடல் சமுத்திரம் அப்படின்னு. அப்போ பாக்யம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தை பொங்கி எழச் செய்யக்கூடிய நிலாவாக அம்பாள் இருக்கிறாள். சந்திரிகா அப்படின்னா நிலா, சந்திரன் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த விஷயம் எப்ப நடக்கும்? பௌர்ணமி அன்று நடக்கும். ஆக பௌர்ணமி அன்று கடல் பொங்கும். அப்ப அந்த பூரணமான பௌர்ணமியாக தோன்றி முழு நிலவாக தோன்றி நம்முடைய பாக்யம் என்னும் சமுத்திரத்தை பொங்கி எழ வைக்கிறார். ஆக எப்பொழுதெல்லாம் நமக்கு பாக்கியங்கள் நிறைய வருகிறதோ அப்பொழுது அம்பிகையின் கருணை என்று நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு அனுகிரகமாகவே இதை செய்கிறார் இல்லையா. இப்ப சமுத்திரம் பொங்கி எழுவதால் ஏதாவது அதுல ஒரு துளி ஜலமாவது அதிகமாகுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால தான் அந்த தத்துவத்தை இப்ப நமக்கு அந்த பாக்கியத்தோட சொல்றாங்க. சரி, இப்ப ஒரு துளி ஜலம் கூட அதிகமாகிறது கிடையாதுன்னு சொல்றது இப்ப என்ன சொல்ல போறாங்க? நம்முடைய மனதிலும் அதுபோலத்தான் சாந்தி இருக்க வேண்டும். இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் அம்பிகை நமக்கு செய்து கொண்டே இருப்பார். அப்பெல்லாம் மனசு என்ன பண்ணும்? ஆர்ப்பரிக்கும், ஆரவாரம் செய்யும், சந்தோஷத்தால் தலைகீழாக செல்லும். அப்படியெல்லாம் செய்யாமல் அமைதியாக இருந்து அந்த சமுத்திரத்திற்குள்ளேயே அந்த ஆனந்தத்தையே நாம் அமிழ்ந்து இருக்க வேண்டும். எப்படி பொங்கி எழக்கூடிய சமுத்திரத்தில் ஒரு துளி ஜலம் கூட அதிகமாவது கிடையாது இல்லையா. அதுபோல அப்ப இந்த நிலவை பார்த்த உடனே இது ஆர்ப்பரித்து எழுகிறது. ஆரவாரம், இந்த கொந்தளிப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம பண்றது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒரு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, எல்லா சௌகரியங்கள் நமக்கு இருந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம செய்யக்கூடிய பெரிய ஆரவாரமான அந்த ஆர்ப்பரிப்பான அந்த வாழ்க்கை வாழும் முறையை எல்லோரும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல தோன்றும். நமக்கு இருக்கக்கூடிய சௌபாகியங்களை அனைவருக்கும் காட்ட வேண்டும். நாம் அனைத்து சௌபாகியங்களையும் பெற்றுவிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஒரு பக்தனின் மனநிலையாக இருக்கும். இந்த மனநிலை யாருக்கு இருக்காது அப்படின்னா அம்பிகை தான் இத்தனைக்கும் காரணம், அவள் நமக்கு கொடுக்கிறாள் அப்படின்னு அந்த மனத்தோடு இருக்கக்கூடிய பக்தனுக்கு இந்த மனநிலை வராது. அப்ப அவனுடைய மனதில் அந்த ஆர்ப்பரிப்பு இருக்காது. அமைதியாகவே அந்த சந்தோஷத்தையும் அவனுடைய அனுகிரகமாகவே ஏற்றுக்கொள்கிறான். இப்ப சாதாரண பக்தனுக்கு இந்த மனநிலை இருக்கா? அப்ப நமக்கு கிடைத்த பாக்கியத்தை அனைவருக்கும் தெரிய வாழ வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்ப அந்த ஆசையை தீர்க்க பாக்கியம் என்னும் சமுத்திரத்தை பொங்க வைத்து எல்லோரும் இந்த பாக்கியத்தை கொண்டாடுவது போல இவன் இதை அனுபவிக்க வைக்கிறாள் இந்த அம்பிகை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதை நிறைய வைக்கிறார். இப்போ பக்தன் அம்பிகையின் கருணை என்று நினைக்க வேண்டும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். பாக்கியங்கள் அதிகமாகும் பொழுது, சந்தோஷங்கள் அதிகமாகும் பொழுது இரண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று என்ன அப்படின்னா அவளுடைய அனுகிரகம் என்று நினைத்து அப்படியே அவளுடைய நினைவிலேயே வாழ்ந்துவிட்டால் நாம் இன்னும் சரியான வழியில்தான் சென்று கொண்டிருப்போம். நம்முடைய மனதில் நான் என்னுடையது அப்படிங்கிற அந்த அகங்காரம் மமகாரம் வராது. இப்ப இது இல்லாம இது அனைத்தும் என்னுடைய புத்திசாலித்தனத்தால் என்னுடைய சாமர்த்தியத்தால் வந்துருச்சுன்னு ஒரு நிமிஷம் நினைச்சோன்னு வச்சுக்கோங்க.
அவ்வளவுதான். நாம் என்ன பண்ணுறோம், வழி தடுமாறி செல்ல ஆரம்பிக்கிறோம். ஆக அந்த சூழ்நிலையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் இங்கே ஆர்ப்பரிக்கக்கூடிய கடலை இங்கு வாக்தேவதைகள் சொல்கிறார்கள். எப்பொழுதுமே ஆர்ப்பரிக்கக்கூடிய கடலாக நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, ஒரு துளி ஜலம் கூட அதிகமாகாத நிலை ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல். அப்போ நம்முடைய மனமும் சந்தோஷப்படும் பொழுது அந்த கடலில் எப்படி ஒரு துளி ஜலம் கூட அதிகமாகவில்லையோ, நம்முடைய மனதிலும் அந்த அம்பிகையின் நினைவு அப்படியே நீங்காமல் இருக்க வேண்டும். அதை விட்டு நான் எனது என்ற எண்ணத்தில் மட்டும் நாம் பயணிக்க கூடாது. எப்பவுமே எப்படி இருக்கணும், இது போல பொங்கி வரக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் அவளுடைய அனுகிரகம் என்று நினைக்க வேண்டும். மகா பெரியவா சரணம்.